ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. டம்ளருக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி விட்ட பின்னாடி நீங்கள் ஒரு 3-4 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சு நீக்கிட்டு அந்த பூண்டு பழம் தண்ணிக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் சால்ட் இல்லைனா கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் நான் சால்ட்டு சேர்த்துட்டு இதை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கணுங்க. இப்போ நான் பாருங்கள், மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல எந்திரிச்சு வெறும் வயிற்றில் இந்த தண்ணி நீங்கள் குடிச்சிக்கணுங்க. அந்த பூண்டு பல் நீங்கள் சாப்பிட்டுக்கணுங்க. இந்த மாதிரி பண்ணத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அஜீரண கோளாறு, ஜீரண சக்தி, சரியாக பாத்ரூம் போக முடியாமல் இருக்கிறது, அதுவும் மட்டும் இல்லாமல் நிறைய வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்குங்க. அதுக்கெல்லாம் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினந்தோறும் காலையில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக போகிற தூக்கி போடக்கூடிய அந்த தோசை மாவு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவை நீங்கள் கீழே ஊற்றாதீங்க. இந்த மாவை நீங்கள் எதுக்காக எடுத்து வச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நீங்கள் கொஞ்சம் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கிட்டு உங்கள் வீட்டில் பூச்செடிலாம் வளர்க்குறீங்க இல்லையா, அந்த பூச்செடி இதை நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நீங்கள் ஊற்றுறதுனால அந்த பூச்செடி மேலே அந்த புழு பூச்சி எதுவுமே பூச்செடி மேலே வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க. நம்ம வீட்டில் பாதி தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாதி தேங்காய் அப்படியே இருக்குங்க. அந்த மாதிரி தேங்காய் வைக்கும்போது ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளே தேங்காய் நல்லா வளவளப்பு தன்மையாகி தேங்காய் அழுகியே போயிருங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேங்காய் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் சால்ட் எடுத்து எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. தூவிட்ட பின்னாடி நீங்கள் லைட்டாக நீங்கள் கை வச்சு லைட்டாக மட்டும் அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி விடாதீங்க. ரொம்ப அழுத்தி விட்டிங்கன்னா அந்த உப்பு நல்லா கரைஞ்சி போயிடும். அதனால் ரொம்ப அழுத்தி விடாமல் சும்மா லைட்டாக மட்டும் நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. அந்த உப்பு எல்லா தேங்காய் மேலேயுமே பற்றுக்கணுங்க. இதுக்கப்புறம் இந்த தேங்காய் நீங்கள் வெளியில் வச்சாலே சரிங்க, இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலே சரிங்க. கண்டிப்பாக அந்த தேங்காய் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டுமே போகாதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தழை தாங்க. நம்ம மார்க்கெட்டில் கம்மியாக ரேட்டு விற்கும்போது 2 கட்டு இல்லை 3 கட்டெலாம் வாங்கிட்டு இருப்போங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு போது க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சிங்கன்னா தலை நல்லா பழுத்து போயிடும், கெட்டு போயிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அழுகும் போயிருக்குங்க. அந்த மாதிரி தலைலாம் இருந்துச்சுன்னா அந்த கொத்தமல்லி ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிருங்க. அதனால் எப்பவுமே நீங்கள் கொத்தமல்லி தழை மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பழுத்து தலை, கெட்டு போன தலை, அழுகி போன தலையெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள், எல்லா தலையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கொத்தமல்லி தழை வச்சுருக்குங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் தண்ணிலிங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே இல்லைன்னு கவருக்குள்ளே நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு தலை கெட்டு போகாமல், வாடி போகாமல், பழுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இது கூட பழுத்து தலை, கெட்டு போன தலைலாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த தலையும் நல்லா தலை கூட சேர்ந்து எல்லாமே கெட்டு போயிருங்க. அதனால் எப்பவுமே நீங்கள் கொத்தமல்லி தழை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி கூட வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்குங்க. இப்போ நம்ம ஒரு கவர் எடுத்துக்கலாங்க. கவருக்குள்ளே இந்த கொத்தமல்லி தழை நம்ம அப்படியே போட்டுட்டு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாங்க. உங்ககிட்ட ஒரு வேளை ஃப்ரிட்ஜு இல்லைன்னா நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், வாடவும் வாடாதுங்க, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
5வது டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க. நம்ம வீட்டில் சால்ட்டெல்லாம் வாங்கிட்டு இல்லையா, சால்ட்லாம் பாட்டில் போட்டு வச்சுட்டோம்னா இந்த மழை காலங்கள்லாம் பார்த்தா சால்ட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நீர் கோத்துக்குங்க, ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிருங்க. அந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்க நல்லா பல இருக்கும். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் அந்த ஸ்பூனில் எடுத்து ஒரு ஓரை வச்சுட்டு பின்னாடி நம்ம வீட்டில் தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் ஓடை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த உப்பு டப்பாக்குள்ளே நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உப்பு கூட கொஞ்சம் கூட நீர் கோக்கவே கோக்காதுங்க. உப்பும் நல்லா கட்டி ஆகாது, தண்ணி இறங்காது. ரொம்ப நாளைக்கு நீங்கள் எப்படி சால்ட் வைக்கிறீங்களோ அப்படியே நல்லா பளன்னு பளிச்சுன்னு அப்படியே இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள் அந்த தேங்காயோட உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸும் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ சால்ட் எப்படி நீங்கள் வைக்கிறீங்களோ நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து பார்த்தாலும் இந்த சால்ட் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே இன்னொரு டிப் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த உப்பு டப்பாக்குள்ளே ஸ்பூன் வைக்கவும் முடியாதுங்க. அதுக்காக நீங்கள் ஸ்பூனை இப்படி நீங்கள் தலை திருப்பி வச்சுட்டு மூடி எப்போ போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் மூட்டையாக ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டுங்க, மூட்டையாக வாங்கிக்கும் போது ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயும் அதுக்குள்ளே நூலாம்படை, புழு, பூச்சி, வண்டு எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த பச்சரிசிக்குள்ளே ஒரு மாதிரி கொஞ்ச நாள் ஆக ஒரு மாதிரி கெட்ட வாடியுமே அடிக்குங்க. அந்த மாதிரி வாடை அடிக்காமல் இருக்க, வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட் நீங்கள் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 6 போல் மிளகு நீங்கள் எடுத்துக்கோங்க. மிளகு நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் மஞ்சள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகு பார்த்து நல்ல காரத்தன்மை, மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்குங்க. அதனால் நீங்கள் 2 நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி இதை நீங்கள் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் லப்பர் போட்டுக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் நூல் வச்சுட்டு கட்டிக்கலாங்க. நான் பார்த்தா லப்பர் பேண்டு போட்டு விட்ட பின்னாடி இதை கொண்டு போய் நம்ம அரிசிக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாங்க. இதை நீங்கள் வச்சு விட்டாலே போதுங்க. அரிசி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அரிசி ஒரு கெட்ட வாடை வருங்க, அந்த மாதிரி வாடை வராது. அது மட்டும் இல்லாமல் அரிசிக்குள்ளே நூலாம்படை, கருப்பான் பூச்சி, வண்டு, புழு, பூச்சி எதுவுமே வரவே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய அரிசி வச்சுருந்தா 2-3 மூட்டை கட்டி இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அரிசி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ஷாம்புலாம் வாங்கிட்டு இல்லையா, ஷாம்புலாம் வாங்கிட்டு வந்துட்டு அங்கங்கே வச்சுடுமா, இனிமேல் அங்கங்கே நீங்கள் வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் ஷாம்பு எடுத்து ஒரு ஓரை வச்சுக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஒரு கத்தி நீங்கள் எடுத்துக்கோங்க. கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு பாருங்கள், கரெக்டாக நீங்கள் சென்டர் பார்த்து ஓட்டை போட்டுக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறனோ அதே போல் நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த ஷாம்பு உள்ளுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஓட்டை போட்டுக்கணுங்க. நீங்கள் ஓட்டம் போடும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஷாம்பு வச்சு அளவு எடுத்துக்கோங்க, அது எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெரிய ஓட்டையை நான் போட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓட்டை போட்டு முடிச்சாச்சு. இந்தளவுக்கு நான் ஓட்டை போட்டு இருக்கட்டுங்க. இது அப்படியே இருக்கட்டும், பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மூடியை ஓப்பன் பண்ணி விட்ட பின்னாடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ₹1 ஷாம்பு, பேக்கெட் ஷாம்பு இருந்துச்சுன்னா நான் எப்படி மடிக்கிறேன்னா அதே போல் டப்பாக்குள்ளே மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து வடித்த பின்னாடி லாஸ்ட்டில் எண்ணில் ஒரு ஷாம்பு இருக்குல்ல, அந்த ஷாம்பை நீங்கள் அந்த ஓட்டைக்குள்ளே வச்சு நீங்கள் வெளியே இந்த மாதிரி பாதி அளவுக்கு எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மூடியை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி விட்ட பின்னா நீங்கள் பாருங்கள், இப்போ நமக்கு அழகான ஆர்கனைசர் கிடைச்சிருச்சுங்க. இப்போ அடுத்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டேப் எடுத்துக்கோங்க. கத்திரிக்கோள் நீங்கள் எடுத்துக்கோங்க. டபுள் டேப்பை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நம்ம கொஞ்சம் பெரிய சைஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், இது போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த டப்பா இருக்கு இல்லையா, அந்த டப்பாவோட பேக் சைடில் நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டி விட்ட பின்னாடி லைட்டாக நீங்கள் கை வச்சு எல்லா பக்கம் அழுத்தி கொடுத்து விடுங்க. அப்போ தாங்க நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் பாத்ரூம் செவத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்ட பின்னாடி உங்களுக்கு எப்போல்லாம் ஷாம்பு தேவையோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒரு ஷாம்பு நீங்கள் எடுத்துனா இன்னொரு ஷாம்பு அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுமே ரொம்ப சுலபமாக இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு அங்கங்கே வச்சு நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு எப்போல்லாம் ஷாம்பு தேவையோ அப்போல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ஒருவேளை நம்ம எடுக்கும்போது லென்த்தாக கீழே வந்துருச்சுன்னா அந்த ஷாம்பை உள்ளே விட்டுட்டு நீங்கள் பாதி அளவுக்கு மட்டும் வெளியில் தெரிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உள்ளுக்குள்ளே தள்ளிட்டு இந்த மாதிரி பாதி அளவுக்கு வச்சுருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. பூண்டு தாங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தோன்னா பூண்டு இருக்க ரொம்ப கஷ்டப்படுவோங்க. ஏன்னு பார்த்தோன்னா கையில் பூண்டு வச்சு ரொம்ப கை வலிக்கும். அதுவும் நம்ம நார்மலாக கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னா கையிலே உரிச்சிக்கலாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஏதாச்சும் கெஸ்ட் வராங்க அப்படிலாம் பண்டிகை டைம்னா அதிக பூண்டு உரிக்கணுங்க. அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கை வலிக்காமல் கை புண்ணாகாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயும் இந்த வேலையை நீங்கள் டக்குன்னு முடிச்சிடலாங்க. அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு பூண்டு பல் போட்டு எடுத்துட்டு நல்லா உடச்சிக்கிட்டுங்க. உடச்சிட்டு ஒரு பூண்டு பல்லை நீங்கள் கீழே ஒரு தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வடிகட்டு இருக்கு இல்லையா, அந்த வடிகட்டு லைட்டாக நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாங்க. அப்படிலாம் நீங்கள் லைட்டாக அந்த மேலே தட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தட்டி விட்ட பின்னாடி அந்த பூண்டு தோலை நீங்கள் எடுத்து பாருங்கள். கையெல்லாம் வலிக்காது. ஏன்னா பூண்டு தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நான் பூண்டு தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன்ட்டு. அவ்வளோ க்ளீனாக நீட்டாக கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பூண்டு பல் எடுத்து கீழே ஒரு தட்டு, அதே போல் அந்த வடிகட்டில் லைட்டாக நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் லைட்டாக நீங்கள் தட்டிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போதும் ரொம்ப சூப்பராக அந்த பூண்டு தோல் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்துடுதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டிப்ஸு பிடிச்சிருந்தாலுமே மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்து சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.